வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. இந்த வாரத்துக்கான ப்ரமோ ஹைலைட்டடான விஷயம் காவிரியோட பர்த்டே செலிப்ரேஷன். அதுக்கான ஹிண்ட் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஷூட் எக்ஸ்பர்ட் அப்டேட் வந்துருச்சு. அதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். அதுக்கு முன்னாடி பிரணவோட பர்த்டே கிஃப்ட், எஸ், தேர்ட் இயரோட பர்த்டேக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. உண்மையாலுமே இன்றைக்கி தான் பிரணவ் அதை உட்காந்து ஓட்டினா. அந்த பிக் எடுத்தோன்னே இங்கே ஷேர் பண்ணுறேன். சரி, நேராக சீரியலுக்கு வரலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்து காவிரிக்கு விஜய் கொடுக்குற கிஃப்ட் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் சந்திக்கிறதுண்டு. கிஃப்ட் எனக்கு தெரிஞ்சு பாப்பா மூலமாக தான் கொடுப்பாரு. அவரால் டைரெக்டாலாம் ஒன்றும் சேட்டை பண்ண முடியாது, பாப்பா வச்சு தான் பண்ணியாகணும். ஸோ என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல வந்து நிச்சயமாக வந்து ஒரு அழகான ஒரு பர்த்டே கிஃப்ட் இருக்கும். சொல்லவா வேணும், கண்டிப்பாக விஜய்னாவே என்ன சொல்கிறது, சர்ப்ரைஸ் தான் இல்லையா? அதே மாதிரியே வந்து கங்கா, யமுனா எல்லாருமே இவரை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு எமோஷ்னலான விஷயம். அது மட்டும் இல்லை, ஏன்னா கங்கா அண்டு குட்டி பாப்பாவோட பாண்டிங்கும் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் அது மாதிரி நிறைய எமோஷ்னல் ஃப்ளேவரில், ஹாப்பி எமோஷ்னல் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து காவேரிக்கு சார் என்ன கிஃப்ட் கொடுக்குறாரு, அந்த கிஃப்ட் ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு நினைவுகள், லைட்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொண்டு வராங்களா இதுக்குள்ளே அப்படின்ட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட டாபிக் அப்படிங்கிறது என்னோடய யூடியூப்பை பொறுத்தவரையிலும் சரி, எம்எனை பொறுத்தவரையிலும் சரி, காவிரியோட பர்த்டே செலிப்ரேஷன் தான். கரெக்டு தானே? ஃபஸ்ட் பர்த்டே, அதாவது சீரியல் வந்த ஃபஸ்ட் பர்த்டே. அது மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்குது. சரி, அப்படியே நேராக விஷயத்துக்கு வரலாமா? எஸ், பிரணவ் வந்து இன்றைக்கி தான் அந்த ஜீப்பில் உட்காந்தான். நிச்சயமாக ஸ்பெஷல். தேர்ட் பர்த்டேக்கு அவங்க அப்பா எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் அம்மா வீட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஜீப்பு வாங்கலாமா அப்படின்னு கேட்டார். சரி, எதாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நாள் அவனுக்கு வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுல்ல. எப்பயோ காலம் மாறும்போது சார் இது நம்மளும் செஞ்சுருக்கலாம் இல்லை குழந்தைக்கு அப்படின்னு தோணக்கூடாதுல்ல. சரிப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இது எங்களுக்கே தெரியாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பயங்கர சர்ப்ரைஸ். பிரணவோட உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ வச்சு எடுக்கணும்னு நினச்சா முடியவே இல்லை. எடுத்தேன், பட் ஆனால் ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸ் அது மாதிரி இல்லை. அது அவனுக்கு உள்ளே உட்காரும் போதே ஒரு பயம் இருந்துச்சு. சரி, நார்மலாகட்டும் அப்படின்றதேன். அதே மாதிரியே எங்கள் ஸ்ட்ரீட்டில் குறுக்கு சந்து இருக்கும் இல்லையா, அதில் எல்லாம் ரோட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்பா, நம்ம பையன் ஜீப் வாங்கின நேரம் ரோடும் போட்டாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அந்த ரோட்டில் இப்போ எல்லாம் வண்டியெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 4-5 days ஆச்சு. சரி, இன்றைக்கி அம்மாவும் வந்திருந்தாங்க. சரி, அவங்க முன்னாடி பிரணவுக்கு வண்டியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணால் இனி அவ்வளோதான் டெய்லியும். ஆனால் இது ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஒன்றும் பயங்கர ஸ்பீடாலாம் போகாது. நம்ம என்ன சொல்லணும், வாக்கபிள் ஸ்பீடு தான் கிடைக்கும். ஸோ அதனால் சேஃப்டியாக இருக்குது. ஏன்னா உங்களோட அக்கறை கண்டிப்பாக கமெண்டில் வரும். அதனால் ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவனோட அப்டேட் உங்கள்கிட்ட எப்போவுமே ஷேர் பண்ணுறதுல என் குடும்பத்தை பற்றி சொல்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அதனால தான் பிரணவ் பற்றி எப்போதுமே இங்கே அப்டேட் சொல்லுவேன். ஓகேவா? இது ஏதோ பந்தாவா அது மாதிரிலாம் இல்லை. என் குடும்பத்துக்கிட்ட சொல்கிறது தானே, எனக்குன்னு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் அப்படின்ட்டு. ஸோ இதில் ரேட் பற்றி ஒரு சிலருக்கு, அதாவது இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா கேட்பாங்க இல்லையா, என்ன சொல்லணும், வாழ்க்கையில எல்லாமே காசுனே பார்க்க முடியாதுங்க, சந்தோஷத்தையும் பார்க்கணும் இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம். நாளைக்கு கண்டிப்பாக வந்து விஜய் என்ன காவிரிக்கு கிஃப்ட் கொடுப்பாரு அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கெஸ்ட்டை சொல்லுங்கள். ஸ்டேடியம்.